வணக்கம். சினி மினி நடிகர் சிவகுமார் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சிவகுமாருக்கு மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் எப்படி வாய்ப்பு கிடைத்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு பின்னால் சுவாரஸ்யமான சில தகவல்கள் இருக்கின்றன. அந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் ஜெமினி ஸ்டுடியோ. அந்த ஜெமினி ஸ்டுடியோவினுடைய அதிபர் எஸ் வாசன். அந்த தகவல் தெரிந்த பிறகு சொந்த ஊரில் இருந்த சிவகுமார் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிறார். கோவை ரயில் நிலையத்திற்கு வந்த சிவகுமார் அங்கு இருந்த புகைவண்டியில் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் அதில் ஏறி சென்னைக்கு வந்தார். ஜெமினி ஸ்டுடியோவை அடைந்த பிறகு எஸ் வாசன் இருக்கக்கூடிய அறைக்குள் செல்வதற்காக உள்ளே நுழைந்து போன சிவகுமாரை பார்த்தவுடன் எஸ் வாசன் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் கூறியிருக்கிறார். இது சிவகுமாரை மிகவும் ஆச்சரியப்பட வைத்த சம்பவம். சிவகுமார் அங்கு சென்று அமர்ந்தவுடன் எஸ் வாசன் கேட்ட கேள்வி, ஆர் யூ ஃப்ரம் கர்நாடகா என்று. சிவகுமார் இல்லை என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு ஆர் யூ ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் என்று ஆங்கிலத்தில் கேட்டிருக்கிறார். சிவகுமார் நோ என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு ஹூ ஆர் யூ என்று எஸ் வாசன் கேட்ட பிறகு ஐம் ஏ தமிழியன், நான் தமிழ்நாடு தான் சார் அப்படின்ட்டுருக்காரு. அப்படியா, அப்போ நம்ம லெட் அஸ் ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வாசன் தமிழில் பேசியிருக்கிறார். அவர் கேட்டதற்கு காரணம், அவரே அந்த காரணத்தையும் கூறியிருக்கிறார். உங்களுடைய பெயர் சிவகுமார் என்று பார்த்ததும் நீங்கள் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்று நான் மனதிற்குள் நினைத்தேன் என்று கூறியிருக்கிறார். அதற்கு அவர் கூறிய காரணம், அப்போது படங்களில் நடித்து கொண்டிருந்த நடிகர்கள் உதயகுமார், கல்யாண்குமார் என்று பெயர்களை வைத்திருந்ததால் சிவகுமார் என்ற பெயரை பார்த்ததும் இவரும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருப்பாரோ என்று வாசன் மனதில் நினைத்து இருக்கிறார். தொடர்ந்து சிவகுமார் எஸ் வாசனிடம், என் பெயர் பழனிசாமி, ஏவிஎம் நிறுவனம் காக்கும் கரங்கள் திரைப்படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தபோது பழனிசாமி என்ற அந்த பெயர் பழைய பாணியில் இருக்கக்கூடிய பெயராக இருக்கிறது என்று நினைத்து என் பெயரை சிவகுமார் என்று மாற்றினார்கள் என்ற தகவலை சிவகுமார் எஸ் வாசனிடம் கூறியிருக்கிறார். அப்போது வாசன், அந்த திரைப்படத்தை நான் பார்க்கவில்லை, ஆனால் பத்திரிகைகளில் அந்த திரைப்படத்தினுடைய விமர்சனங்களை படித்தேன். அதில் உங்களுடைய டயலாக் டெலிவரி அந்த அளவிற்கு தெளிவாக இல்லாமல் இருக்கிறது என்று நான் வாசித்தேன் என்ற விஷயத்தை எஸ் வாசன் சிவகுமாரிடம் கூறியிருக்கிறார். அதற்கு சிவகுமார், எனக்கு சரியான நடிப்பு பயிற்சி இல்லை, நாடகங்களும் நான் அதிகமாக பார்த்ததில்லை, நான் ஓவியக் கல்லூரியில் படித்தவன், ஓவியங்கள் வரைவது என்பதுதான் என்னுடைய தொழில், அதனால் சில குறைபாடுகள் எனக்கு இருக்கலாம், காலப்போக்கில் நான் சிறிது சிறிதாக அதை மாற்றி விடுவேன், மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சிவகுமார் எஸ் வாசனிடம் கூறினார். அதற்கு பிறகு எஸ் வாசன் ஜெமினி ஸ்டுடியோவின் சார்பாக நாங்கள் மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்றொரு திரைப்படத்தை தயாரிக்கிறோம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடிப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அருமையான குடும்ப கதை இது. இந்த திரைப்படத்தில் உங்களை ஒப்பந்தம் செய்யலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று மனதில் நினைத்திருக்கக்கூடிய சம்பளம் 1500 ரூபாய். நீங்கள் சரி என்று சம்மதித்தால் இப்போதே முன்பணத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்று எஸ் வாசன் சிவகுமாரிடம் கூறியிருக்கிறார். சிவகுமார் உடனடியாக நான் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் என்ற தன் சம்மதத்தை கூறியிருக்கிறார். உடனடியாக அங்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஒப்பந்த பத்திரத்தில் முதல் முறையாக அவர் சிவகுமார் என்ற தன் பெயரை கையெழுத்தாக பதித்தார். அப்போது அவருக்கு 500 ரூபாய் அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டது. தான் வாங்கிய அந்த 500 ரூபாய் முன் பணத்தில் 400 ரூபாயை எடுத்து தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய தாய்க்கு மணி ஆர்டராக சிவகுமார் அனுப்பி இருக்கிறார்.
இந்த தகவல்களை சிவகுமாரே எழுதி இருக்கிறார். இந்த தகவல்களை படிக்கும்போது எனக்கு இந்த திரைப்படத்தில் சிவகுமார் நடித்ததற்கு பின்னால் இப்படிப்பட்ட அருமையான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றனவா என்ற எண்ணம்தான் உண்டானது. இதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் இது ஒரு புதிய தகவல் என்று படும் என்று எனக்கு தெரியும்.